கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கும் நாம் தியானத்திற்கு என்று எடுக்கப் போகும் வசனம் சங்கீதம் 33ஆம் அதிகாரம் அதன் 12வது வசனம். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. அவர் தமக்கு சுதந்திரமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று எழுதியிருக்கிறது. நோவாவின் காலத்தில் கர்த்தர் இந்த உலகத்தை அளிக்கிறார். மனுஷர்களுடைய அக்கிரமம், மனுஷர்களுடைய பாவங்கள் அதிகரித்து விட்டது என்று அவர் இந்த உலகத்தை அளித்தார். பின்பு நோவாவின் மூலம், சேம், காம், யாப்பேத்தின் மூலம் இந்த உலகத்தில் மனுஷர்கள் பலுகி பெருக வேண்டும் என்று எண்ணி அவர்கள் நிமித்தம் இந்த உலகத்தை ஆசீர்வதிக்கிறார். பேழைக்கு முன்பு, அதாவது மழையால் தண்ணீரினால் இந்த உலகம் அழிக்கப்படுவதற்கு முன்பு கர்த்தர் தமக்கென்று ஒரு சுதந்திரத்தை பிரித்தெடுக்கவில்லை. எல்லா ஜனமும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஆனால் நோவாவின் காலத்திற்கு பிறகு கர்த்தர் ஒரு கூட்ட ஜனத்தை அவர் தமக்கென்று சுதந்திரமாக பிரித்தெடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே நோவாவின் பின்பு ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். ஆபிரகாமின் நிமித்தம் ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஈசாக்கின் நிமித்தம் யாக்கோபை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். யாக்கோபுக்கு பிறந்த 12 குமாரர்களை அவர் தம்முடைய ஜனமாக தெரிந்து கொண்டு 12 பிள்ளைகளையும் 12 கோத்திரமாக மாற்றுகிறார். இந்த ஜனம் கர்த்தருடைய துதியை சொல்லி வருவார்கள் என்று அவர்களை ஆசீர்வதிக்கிறார். பின்பு யோசேப்பு எகிப்தில் அதிகாரியாய் இருக்கும் பொழுது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், இந்த கர்த்தருடைய ஜனங்கள், அவர்கள் எகிப்துக்கு போகிறாங்க. எகிப்துக்கு போய் அங்கே யோசேப்பின் காலம் முடிந்தது பிறகும் அவங்க எகிப்தில் இருக்கிறாங்க. யோசேப்பின் பெயர் மறக்கடிக்கப்பட்ட ஒரு ராஜா அங்கே எழும்பும் போது பார்த்தா இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு பெரும் கூட்டமா மாறிவிட்டார்கள். ஏனென்றால் இவர்கள் கர்த்தருடைய சுதந்திரம். கர்த்தருடைய சுதந்திரம் எப்பொழுதே ஒடுங்கி போய் நிற்காது. அவர்கள் வர 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 விருத்தி அடைந்து கொண்டே வருவார்கள். அவர்களுக்கு அவ்வளோ ஆசீர்வாதம் கர்த்தர் தந்தருளினார். அப்போ எகிப்தியர்களுக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தோன்ன பொறாம கொண்டு அவர்கள் என்ன நினைக்கிறாங்க, இவங்க எப்படி இப்படி வளர்ந்தாங்க, இவங்க எப்படி இப்படி பெருகினாங்க என்று பார்வோன் எண்ணி, பொதுவாகவே இஸ்ரவேல் ஜனங்கள் என்றாலே மெய்ப்பர்களை கண்டாலே எகிப்தியருக்கு பிடிக்காது. இப்ப இந்த மெய்ப்பர்கள் உயர்ந்திருப்பதை பார்த்து எகிப்து ராஜா பார்வோன் சொல்றான், இல்ல இவங்க சுதந்திரமா இருக்கக்கூடாது, இவர்கள் அடிமைகளாக்கப்பட வேண்டும் என்று அந்த பார்வோன் என்ன பண்றான், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தருடைய சுதந்திரத்தை அடிமையாக்கி விட வேண்டும் என்று எண்ணி அவர்கள் மேல் பெரும் பாரத்தை சுமக்கிறான். அவர்கள் அடிமைகளாக்கப்படுகிறார்கள். முதலில் அடிமைகளாக்கப்பட்ட அவர்கள் இந்த எகிப்தின் ராஜாவுக்கு பயந்து, இந்த மனுஷர்களுக்கு பயந்து அவர்கள் அந்த அடிமையின் வேலையை செய்ய தொடங்குகிறார்கள். 400 வருடம் அடிமைத்தனம், 400 வருடம் அவர்களுக்கு பாரம். அது முழுசா அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாமல் முதல்ல மனுஷர்களுக்கு பயந்து அவர்கள் வேலை செய்தார்கள். இப்போ முழுவதும் ஒடுக்கப்பட்டு விட்டார்கள். இனி அவர்களால் ஒன்றும் செய்ய முடியலன்னும் போது அவர்கள் தங்கள் தேவனுக்கு முன்பாக அவர்களுடைய பாரத்தை இறக்கி வைக்கிறார்கள். அப்போ கர்த்தருடைய சுதந்திரம், கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்ட ஜனத்தை இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, அவங்க பாரம் இவ்வளோவா இருக்குதே என்று அவர்களுடைய சமூகத்துக்கு எட்டின போது அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று கர்த்தர் சித்தம் கொண்டார். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில மனுஷர்களுக்கு பயந்து, இந்த உலகத்துக்கு பயந்து நாம் ஒடுங்கி கொண்டு இருக்கிறோமா? நம்மளுடைய பாரம் அதிகரித்து கொண்டே இருக்கிறதா? கவலையப்படாதீங்க. சிருஷ்டிக்கப்பட்டவர்களுக்கு பயப்படாதீங்க. சிருஷ்டித்தவருக்கு முன்பாக நீங்கள் பணிந்து கொள்ளும் போது உங்களுடைய பாரம் அவர் சமூகத்துக்கு எட்டும். அந்த பாரத்தை அவர் எடுத்துக்கொண்டு உங்களுடைய பாரத்தை இலகுவாக்கி விடுவார். உங்களுக்கு உடனே ஒரு விடுதலையை கட்டளையிடுவார். இதுவே நாம் கர்த்தர் செய்யும் காரியம். இப்ப இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படி கர்த்தர் சித்தம் வைக்கிறார். எத்தனையோ வாதைகள் இந்த எகிப்துக்கு கொடுக்கிறார். ஆனா எதன் நிமித்தமும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து அனுப்பிவிட பார்வோனுக்கு மனது வரவே இல்லை. அவனுடைய இருதயம் இன்னும் அதிகமாய் கடினப்பட்டு கொண்டே இருந்தது. கர்த்தரே அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார். எதற்காக கடினப்படுத்தினார்? அவன் கர்த்தருடைய சுதந்திரத்தை அடிமையாக்கி விட்டான். இந்த கோபம் கர்த்தருக்கு பயங்கரமாய் இருந்தது.
எனவே அவர் என்ன பண்றாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, தம்முடைய சுதந்திரத்தை பார்த்து, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, கடைசியா ஒரு வாதையை நான் எகிப்திற்கு கொடுக்க போறேன், அந்த வாதையை பார்த்தோன்னே அவங்க உங்களை விட்டுருவாங்க, அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் என்று. இந்த பஸ்கா என்பது ஆட்டுக்குட்டியை அடித்து அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை இஸ்ரவேல் ஜனங்களுடைய கர்த்தருடைய சுதந்திரத்தின் நிலைக்கால்களில் அவர்கள் பூசும்போது, இந்த சங்கார தூதன் வந்து எந்தெந்த வாசல்களில் ரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ அதை கடந்து போவான். எந்தெந்த வாசல்களில் ரத்தம் பூசப்படவில்லையோ அந்த வீட்டிற்குள் நுழைந்து அந்த சுதந்திரத்தை, அந்த வீட்டின் பிறந்த சுதந்திரங்களை அழித்து போடுவான். இதுதான் அந்த பஸ்கா. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பஸ்காவை ஆசரிக்கிறார்கள். சங்கார தூதன் வருகிறான். எகிப்தியரின் தலைச்சம் பிள்ளைகள் யாவும் சங்கரிக்கப்படுகிறது. எகிப்திலே ஒரே மரண ஓலம் எழுந்தது. உடனே பார்வோன் ஓடி வந்து மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, நீங்கள் தயவு செய்து உங்கள் தேவனை ஆராதிக்க இங்கிருந்து போங்க அப்படின்னு அனுப்பிவிடுறாங்க. அனுப்பிவிடும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் வெறுங்கையா போகல. இத்தனை நாள் யார் அவர்களை அடிமைகளாக வைத்திருந்தார்களோ அவர்கள் ஊரையே, அவர்கள் தேசத்தையே கொள்ளையிட்டு ஒரு பெரும் கூட்டமாய் அவர்கள் எகிப்திலிருந்து வெளியேறுகிறார்கள். அவர்கள் எகிப்திலிருந்து வெளியேறும்போது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்த பயங்கரம் எகிப்தியரை பிடித்து கொண்டது. இந்த பயங்கரம் எது நிமித்தம் வந்தது? கர்த்தருடைய சுதந்திரத்திற்காக கர்த்தர் யுத்தம் செய்தார். அந்த யுத்தத்தில் கர்த்தர் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தை தந்தார். எகிப்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், இந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள், இவர்களை நம்ம அடிமைகளாக வைக்கணும்னு நினைச்சோமே, ஆனா இவர்களுக்காக இவர்களுடைய தேவன் யுத்தம் செய்தார் என்று சொல்லி அவங்க தயவு செஞ்சு நீங்க இங்கிருந்து போங்க என்று அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார்கள். நம்மளுடைய வாழ்க்கையில இப்படித்தான் அநேக முறை நம்ம பயந்து ஒடுங்கி அடிமைகளாக்கப்பட்டிருப்போம். ஆனால் நம்மை விடுவிக்க கர்த்தர் இருக்கிறார். அவர் எப்பொழுதும் நமக்காக யுத்தம் செய்வார். நம்மை அவர் சுதந்திரமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். எப்படி அன்றைக்கு பஸ்காவை ஆசரித்தார்கள். ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. ஆட்டுக்குட்டியின் இரத்தம் அவர்கள் வீடின் நிலைக்கால்களிலே பூசப்பட்டது. ஆனால் இன்றைக்கோ ஒன்றுமறியாத ஒரு ஆட்டுக்குட்டி நமக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய விலையேற பெற்ற இரத்தம் இந்த உலகத்தில் சிந்தப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு அவர் தம்முடைய ஜனம் என்று ஒரு கூட்ட ஜனத்தை தெரிந்து கொண்டிருந்தார். ஆனால் இன்றைக்கோ முழு உலகத்தையும் பிதா அவருடைய ஜனமாக வேண்டும் என்று அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். எப்படியெனில் அவருடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்காக தந்தருளி அவருடைய வெளியேற பெற்ற இரத்தம் சிந்தப்பட்டு இதோ இவ்வளவா இந்த உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார். இன்றைக்கும் அந்த எகிப்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நாமும் இந்த உலகத்தில் அங்கும் இங்குமாக அலைந்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ பாடுகள் நிமித்தம் நாம் ஒடுக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். கடன் பாரங்கள், பலவீனங்கள் நம்மை ஒடுக்கி கொண்டிருக்கிறது. இதை யாவும் அந்த எகிப்தின் அடிமைத்தனத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் சுமந்தது போலதான் இன்னைக்கு நாமும் சுமந்து கொண்டு இருக்கிறோம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. இன்று நம்மளுடைய விடுதலைக்காக கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. எனவே எதை குறித்தும் பயப்படாம, இந்த மனுஷர்களுக்கு பயப்படாம, நாம் தேவனுக்கு மட்டும் பயந்து நம்மளுடைய வருத்தங்களை, எல்லா பாரங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூட நம்மளுடைய விண்ணப்பங்களை அவருக்கு தெரிவிக்கும் போது நம்மளுடைய விண்ணப்பம் அவருடைய சமூகத்தில் நிச்சயம் எட்டும். கிறிஸ்துவின் நாமத்தில் நமக்கு நிச்சயம் அவர் விடுவிப்பார். ஏனென்றால் இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, கர்த்தரை சார்ந்திருக்கும் போது இந்த யுத்தம் கர்த்தருடையது. அவர் நமக்கு ஜெயம் தருவார். இஸ்ரவேல் ஜனங்கள் முதலில் அந்த பார்வோனுக்கு பயந்து பார்வோனின் வார்த்தைகளை கேட்டு அதற்காக அடிமைகளாகி போனார்கள். ஆனால் எப்பொழுது அவர்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு நேராக அவர்கள் திரும்பினார்களோ அப்பொழுது கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்வார். அதே போலதான் இன்றைக்கும் இந்த மனுஷர்களுக்காகவோ, இந்த உலகத்துக்காகவோ, இந்த கடனுக்காகவோ, இந்த பலவீனத்துக்காகவோ, இந்த போராட்டத்துக்காகவோ நீங்க பயப்படாம, இதோ இதிலிருந்தெல்லாம் என்னை விடுவித்த என் ஆத்ம நேசர் இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன், அவருடைய ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் விசுவாசித்து தேவனுக்கு நேராக உங்கள் முகங்களை திருப்பும் போது அவர் பரலோகத்திலிருந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை பலப்படுத்துவார். இன்றைக்கும் கர்த்தர் உங்களை நோக்கி சொல்லுகிறார், பயப்படாதே,
நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருந்து உனக்கு செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று இதோ நம்மை பார்த்து இந்த உலகம் பயப்படும்படியாக இவர்கள் சேவிக்கிற தேவனே உண்மையான தேவன் என்று அவர்கள் சாட்சி சொல்லும்படியாக கர்த்தர் நிச்சயம் நம்மை உயர்த்தப் போகிறார். ஆமேன், ஆமேன். இதோ கிறிஸ்துவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்ட நாம் தேவனுடைய சுதந்திரமாக இருக்கிறோம். எனவே நாம் பாக்கியம் உள்ளவர்கள். நமக்கு எதிராக நிற்பவன் யார்? இதோ கர்த்தர் நமக்கு முழு பாதுகாப்போடு நமக்கு முன்பாக நம்மளுடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்து செல்கிறார். அவருக்கு பின்பாக நாமும் போவோம். பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்வோம். நம்மளுடைய தேவனுடைய சுதந்திரமாக அவருடைய சமூகத்தில் நிலை நிற்போம். அவரே நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த வசனங்களுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.